Welcome to our channel. Motivate our soul. Please subscribe my channel. நம்முடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை தர்றது எதுனா சொத்து தான் அப்படின்னு தொடங்க வர்றாரு திரு ராஜகுமார் அவர்கள். பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற சூரியம் எஃப்எம் நண்பர்களே, நிகழ்ச்சியை உபயமாக வழங்கி இருக்கக்கூடிய ஐடியல் ஹோம் கிரியேட்டர்ஸை சார்ந்த பெருமக்களே, இங்கே அமர்ந்திருக்கின்றவர்களெல்லாம் தலையா அல்லது கடல் அலையா என்று சிந்திக்க தோன்றுகின்ற வகையில் ஒரு மாநாடு போன்று அமர்ந்திருக்கின்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கைத்தட்டின 25 பேருக்கு நன்றி. நடுவர் அவர்களே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மேடையில் நீங்கள் சொத்து சுகத்தை முதல்ல கூப்பிடணுமா இல்லை சொந்த பந்தத்தை முதல்ல கூப்பிடணுமான்னு அவங்கள்ட்டே கேட்டீங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, சொத்து தான் முதன்மையானதுங்கிறத இந்த மேடையில் இத்தனை பேர் முன்னிலையில் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ உண்மையை தானே சொல்லணும். ஆமாங்க, உண்மையை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதனால தீர்ப்புக்கு கொஞ்சம் வசதியா இருக்குங்கிறது தான் உண்மை. அப்பவே தோத்து போச்சு அந்த கட்சி. ஆமா 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 ஆமா, எப்ப போட்டியில முதல்ல வர்றதுக்கு தயாரா இல்லையோ அப்ப தோத்துட்டாங்கிறது தான் அர்த்தம். அதான விஷயம். நடுவர் அவர்களே, ரொம்ப அழகா நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப இத்தனை பேரை கூட்டி இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றதுக்கு காரணமாக இருந்தது யாரு? ஐடியல் ஹோம் மேக்கர்ஸ் தானங்க. சும்மாவா செஞ்சாங்க? ஆமா, பணம் துட்டு காசு, அவங்க காசை கொடுத்து ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. இப்ப ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றதுக்கு காசு தேவைப்படுதுன்னா வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன தேவை? அதானங்க. நீங்க சரின்னு சொன்னா நம்ம பக்கம் ஜெயிக்கும். அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா எனக்கு என்னன்னா, அந்த கூட்டத்தை பார்க்கும்போது பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. பெண்கள் பக்கம் நம்ம கை தட்டுவோம். அங்கங்கே பக்கத்துல ஆண்கள் இருக்கிறாங்க. கை தட்டுறதுக்கு ஆண்கள் கையை தூக்கும் போது வேண்டாம் கை தட்டாத, அந்த அக்காக்கள் பேசும்போது கை தட்டலாம், அப்படி சொன்னது மாதிரி இருக்குது. அதனால நம்ம பக்கத்தை ஜெயிக்க வைக்கணும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல நல்ல மரியாதை இருக்கும், நல்ல மரியாதை இருக்கும். நிஜமாவே கடாய் கொண்டு கொடுத்த உடனே எனக்கு மரியாதை இருக்கும். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் சிக்கல் தான். அதுல உங்களை போட்டு வருத்தர மாட்டாங்களே. வறுக்கிறதே நான் தாங்க, வறுபடுறதா நாம தான், வறுக்கிறதா நாம தான். வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிஜமாவே நீங்க தொடங்கும் போது என்னை பற்றி சொல்லும் போது சொன்னீங்க நடுவர் அவர்களே, நான் வேலை பார்க்கிறேன்னு. வேலை பார்க்கறது தான் நான். நிஜமா சொல்றேன். சம்பளம் வந்து என் அக்கௌண்ட்ல போயிடும். ஏடிஎம் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கான். யார் கையில் இருக்கு தெரியுமா? என் கையில் இல்லை. நிஜமா சொல்றேன், வெக்கத்தை விட்டு உடன்குடியில சொல்றேன். கருப்பட்டி மாதிரி இனிமையா இருக்கிற அந்த ஊர்ல உண்மையை சொல்லணும். சொல்லி என்ன செய்ய? ஆமா, என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஏடிஎம் கார்டு அவங்கள்ட்ட இருக்கு. நான் ஒரு பின் நம்பர் வச்சிருந்தேங்க. பின் நம்பர் வச்சிருந்தேன். ஒரு நாள் என் வீட்டம்மாவுக்கு தெரியாம ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு போய் ஏடிஎம்ல ஸ்விப் பண்ணி பார்க்கிறேன், ராங் பின்னு வருது. நான் போட்ட பின் நம்பரையே மாத்தி என்னையே ராங் ஆனவனா ஆக்கி வச்சிருக்காங்கன்னா பணம் தானங்க முக்கியம். விஷயத்தை உண்மையை ஒத்துக்கணும். சும்மா என் நிலையை விட உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஏங்க, வாழ்க்கையில என்ன தெரியுமா? 2 வகையான மனிதர்கள் தான். ஒண்ணு வந்து மனைவி கேட்கறதெல்லாம் வாங்கி தந்து சமாளிக்கிறவங்க. இன்னொருத்தவங்க என்ன தெரியுமா? மனைவி கேட்கறதெல்லாம் வாங்கி தர்றேன்னு சொல்லி சொல்லியே சமாளிக்கிறோம் பாருங்க. நம்மள மாதிரி உள்ளவங்க தான் புத்திசாலி. எதை கேட்டாலும் வாங்கி தர்றேன்னு சொல்லிடுறோம்ல. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில இப்ப நம்ம சாதாரணமா இந்த மண்ணுல பயிர் வளருது. இந்த பயிர் தழைத்து வளரணும்னு சொன்னா தண்ணீர் தேவை. அதே மாதிரி நம்முடைய உயிர் பிழைத்து வாழணும்னு சொன்னா பணம் தேவை. பணம் இல்லைன்னா வாழ்க்கை எதுவுமே இல்லைங்க. நீங்க இந்த 3 பேரு மதுரையில இருந்து வந்தாங்க இல்ல? ஆமா. எப்படி வந்தாங்க? நடந்தா வந்தாங்க. நடந்தா ஏசி கார் ஓசில வருமா? அதானே. ஓசில வருமான்னு கேக்குறேன். வர்றது ஏசி கார். டிரைவர் அண்ணே ஏசியை கொஞ்சம் கூட்டுங்க, சில்லுன்னு இருக்கட்டும். ஏன் பஸ்ல வந்திருக்கலாம்ல? பஸ்ல வந்திருக்கலாம்ல. ஏசில வரணும், அதுக்கு டீசல் போடணும். அதாவது பரவாயில்ல, டோல் கேட்டை தாண்டி வர முடியுமாக்கா? வர முடியுமா? நினைச்சு பாருங்க. டோல் கேட்ட போட்டுறான், தோலை உரிச்சு போடுவேன். ஆமா, காசை கொடுன்னு கேக்குறான். காசை கொடுறான். நம்ம ஏதாவது அவன்கிட்ட கேட்டா அவனுக்கு புரிய மாட்டாது. இந்திக்காரனா இருக்கான். நம்ம பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது நமக்கு புரியல. காசை கொடுத்த உடனே கேட்ட திறந்து விட்டுறான்.
அப்ப அவன் பேசுறது நமக்கு புரியல, நம்ம பேசுறது அவன் புரியல. ஆனால் பணம் பேசுவது எல்லோருக்கும் புரிகிறது. அது எல்லா மொழியும் பேசுது, எல்லா மொழியும் பேசுது இல்ல. அததான் சொல்ல வந்தேன்னா, நீங்க ஒரு வாழ்க்கையில் என்னன்னு தெரியுமா, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் பணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அம்பானி மாதிரி நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. பணம் இல்லைன்னா அம்போ நீன்னு விட்டுட்டு போயிருவாங்க. இதான் வாழ்க்கை மொத்தத்தில். அவ்வளவுதாங்க. ஒரு சாதாரணமா சொல்றேன், ஒரு டீ சாப்பிடுறதுக்கு கடைக்கு போறோம், 10 ரூபாய் மட்டும் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. டீ என்ன விலையா இருக்கும்னு விலையை கேட்போம். கேட்டுட்டு அந்த நோட்டை எடுத்து பார்ப்போம், இது செல்லாத நோட்டா இருக்குமோ கிழிஞ்ச நோட்டா இருக்குமோ, வாங்குவானா இல்ல வேற நோட்டு தான் கேட்பானான்னு சொல்லுவோம் இல்லையா. அதே இது 20 ரூபாய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தைரியமா இருக்கும். 50 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு வடையும் டீயும் சாப்பிடுவோம். 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 2 இட்லியும் வடையும் டீயும் சாப்பிடுவோம். அதே இது 500 ரூபாய் இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கவங்களே, மாப்பிள வா மச்சான் வா எல்லாரும் வா சாப்பிடு சந்தோஷமா இரு. காசு இருந்தா நம்மளை சுத்தி 10 பேர் எப்பவுமே இருப்பாங்க. காசு இல்லைன்னா ஒருத்தர வர மாட்டாங்க. இந்த கிரிக்கெட் தானே நிறைய சம்பாதிக்கலாம்னு போவேன். ஆமா, யாருக்கிட்ட காசு இருக்கோ அவங்க பக்கத்துல தான் இருப்பாங்க. நீங்க என் மகன் ஒரு நாள் என்கிட்ட கேட்டான், இந்த படிச்சுக்கிட்டு இருக்குது பாடத்துல என்னன்னா அசையும் சொத்து அசையா சொத்துன்னு பாடத்துல வந்திருக்கு. என்கிட்ட வந்து கேட்டுச்சு, அப்பா நமக்கு அசையும் சொத்து எவ்வளவு இருக்கு அசையா சொத்து எவ்வளவு இருக்குன்னு. நான் சொன்னேன், ஊர் ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்க நான் தான் நம்ம வீட்டுல இருக்கிற அசையும் சொத்து. வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிற உங்க அம்மா அசையாத சொத்துன்னு. என் பொண்ணு கேக்குது, அப்ப சொத்து எதுவுமே சேர்க்கலையா, வெறும் வாய் சவடால் தானே சொத்து சேர்க்கலையா, அப்புறம் என்ன எதுக்கு பெத்தான்னு கேக்குது. ஏங்க நான் ஒண்ணு கேக்குறேன்ல, பொன் பிள்ளைகளை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல, காசு எவ்வளவு செலவாகும்? தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுதுங்க. தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது, என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டாங்குது. நீங்க பாட்டுக்கு என் நடுவர் அவர்களே, காசு இருக்கிறவனை தேடி சொந்தங்கள் வரும். ஒரு மரத்துல பழம் பழுத்து தொங்குதுச்சுன்னா பறவைகள் தேடி வர்றது மாதிரி பணம் இருப்பவனை தேடி சொந்தக்காரர்கள் வருவாங்க. சொத்து இருந்துச்சுன்னா தூரத்து சொந்தமோ நெருக்கமான சொந்தம் பா, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் பா. அதே இது சொத்து இல்லைன்னா ரொம்ப நெருங்கின சொந்தமோ தூரத்து சொந்தம் ஆயிரும், ஓடி போயிருவான். நீங்க இத அதனால தான் சொன்னாங்க இந்த நூற்றாண்டினுடைய கடவுள் பணம்னா. அதான் விஷயம். நீங்க என்ன ஒண்ணு கேக்குறேன்னு, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் தேடி வந்துருவாங்க பாசமா இருப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, உங்க சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட பாசமா இருக்காங்களாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட காசை கடன் கேட்டு பாருங்க. கடன் கேட்டு பாருங்க, அட்வைஸ் பண்ணுவான். அட்வைஸ் பண்ணுவோம், இப்படி எல்லாம் செலவு பண்ணாதன்னு. நமக்கு ஒரு பேர் வச்சிருப்பான், கடங்கார பையன். கடங்கார பையன், வெட்டி பையன், உதவாக்கறன்னு ஓடிடுவான். நம்ம போன் பண்ணாலே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நிலைமை தானே இருக்கு. நடுவர் அவர்களே, இப்ப நம்ம அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, எல்லாருமே ஹெல்மெட் போடணும்னு. எங்க வீட்டம்மா ஒரு ஸ்கூட்டி வச்சிருக்கு, என்கிட்ட சொல்லிச்சு நம்மளும் ஹெல்மெட் போட்டுருணும், பெண்களை சில நேரம் ஃப்ரீயா விட்டுறாங்க, ஆனாலும் நம்ம சட்டத்தை மதிக்கணும், ஹெல்மெட் போடணும்னுச்சு. நானும் கடைக்கு கூட்டிட்டு போனேன். கடையை ஹெல்மெட் நிறைய அடுக்கி வச்சிருந்தாங்க. கருப்பு கலர்ல ஒண்ணு, வெள்ளை கலர்ல ஒண்ணு, மஞ்சள் கலர்ல ஒண்ணு, சிவப்பு கலர்ல ஒண்ணு, நீல கலர்ல ஒண்ணு. 5 ஹெல்மெட் எடுத்துக்கு இப்போதைக்கு இவ்வளவும் போதும், பில்லு போடுங்கன்னு கேட்டா சொல்லுது 5 சேலைக்கு மேட்சிங்கா ஹெல்மெட் போடணுமா. என்ன விளங்கலையே. பில்லு கொடுத்தது யாரு? பில்லு கொடுத்தது நான் தான். அப்ப சரி, கஷ்டப்படுறது நான் இல்ல. நான் என்ன ஒண்ணு கேக்குறேன், இவங்க எவ்வளவு பேசுறாங்க இல்ல, இந்த மேக்கப்புக்கு எவ்வளவு செலவாகுது? எது எது மேக்கப்புக்கு எம்புட்டு செலவாகுது? உலகத்திலேயே மேக்கப் சாதனங்கள் அதிகமா விக்கிற நாடு இந்தியா. என்ன என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. என்னமோ எந்நேரமா மேக்கப் தான். காசு செலவு பண்றவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம். நான் அன்னைக்கு பார்த்த நடுவர் அவர்களே, சென்னையில இருந்து மதுரைக்கு ட்ரெயின்ல வரேன். அதிகாலையில ஒரு 4:30 மணி இருக்கும். சென்னை மதுரைக்கு கொஞ்சம் முன்னாடி வண்டி நிக்குது, அந்த கொடை ரோடு பக்கத்துல வண்டி நிக்குது. பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்னு கண்ணை முழிச்சு பாக்குறேன். நல்ல தூக்கம். எனக்கு ஏத்த பர்த்ல ஒரு லேடி, ஒரு யங் லேடி, வயசு எவ்வளவு ஞாபகத்துல வச்சிருக்கேன், ஒரு யங் லேடி. அது என்ன பார்த்துட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கு காலையில 4:30 மணிக்கு. பார்த்த விஷயம், எனக்கு தூக்கம் வரல. அது மேக்கப் போடுறத பார்த்து எனக்கு தூக்கம் வரல. வேற ஒண்ணும் இல்ல, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு நான் கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இப்பவே மேக்கப் போடுறீங்களே ஏதாவது? ஆமா நிஜமாவே. சொல்லுங்க. கிண்டல் பண்ணப்படாது. அவங்க அட்வொகேட், அவங்க கிராஸ் பண்றாங்களா? நான் பேசும்போதே கிராஸ் பண்றாங்க. நடுவர் நிஜமா நடந்த விஷயம் சொல்றேன். நீங்க ஏன் இது இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கப்படாது.
கேட்டேன், என்ன அதிகாலையில 4:30 மணிக்கே நீங்க மேக்கப் போடுறீங்களே, என்ன விஷயம்? கல்யாண வீட்டுக்கு தான் போகணுமா இல்ல சீக்கிரமா இங்க இருந்தே கிளம்பணுமா? ஏன் இவ்வளவு சீக்கிரம் மேக்கப் போடுறீங்கன்னு. இல்ல வேற ஒண்ணும் இல்ல, என் செல்போனை ஃபேஸ் லாக்ல லாக் பண்ணி வச்சிருந்தேன், மேக்கப் போடாம அதை ஆன் பண்ணி பாக்குறேன், மிஸ் மேட்சிங்னே வருதுன்னு சொல்றது. நான் ஒண்ணு கேக்குறேன், 5 நிமிஷம் பார்த்த என்னாலே சகிக்க முடியலையே, ஆயுள் பூரா பாக்குறவன் என்ன பாடுபடுவான்? மேக்கப் பண்ணாத முகத்தை அந்த ஸ்கிரீனே ஒத்துக்கலையே, அந்த ஆம்பளை ஒத்துருக்கான் பாருங்க, அவனுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல, அதை கேட்டு வாங்கித்தான்னு கேட்டு அவனை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறத என்னோட இது. நான் ஒண்ணு கேட்கிறேன், வாழ்க்கையில முக்கியமான சம்பவங்கிறது கல்யாணம் தானுங்க. கல்யாணம் எப்படி நடக்கு? ஒரு காலத்துல 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணதா சொல்றாங்க. இப்ப 10 பொருத்தம் பார்க்கறது இல்ல, சொத்து பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டதா சொன்னாங்க, இப்ப ரொக்கத்துல தான் நிச்சயிக்கப்படுறாங்க. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம உடம்புல இருக்கு, கை இல்லாதவங்க உண்டு, கால் இல்லாதவங்க உண்டு, உடம்புல உள்ள பாற்றுகள் இல்லாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வயறு இல்லாத மனிதர்கள் இல்லை, எவனும் கிடையாது. இந்த நாட்டில் பசியோடு எத்தனை பேரோ இருந்திருக்கிறாங்க. அதனால்தான் என்ன சொன்னாங்கன்னா, பசி வந்துட 10ம் பறந்து போகும். நாங்க ஒரு பசியோட படுத்திருக்கிறான், இவங்க இந்த அம்மா ராஜபாளையத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன், பசியோட படுத்திருக்கவனை பார்த்து, அத்தை வந்திருக்கண்டா, கவிதாக்கா வந்திருக்கண்டா, எந்திரின்னா அத்தையா செத்த, சாப்பாடு கொடுப்பாரா இல்லையா? முதல்ல பசிச்சவனுக்கு சாப்பாடு போடணுங்க. பசிச்சவனுக்கு சாப்பாடு இல்லைன்னா இந்த நாட்டில் நம்ம காலையில பார்த்தா பரபரப்பா எல்லாரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சில பேரு தன்னுடைய வயிற்றை குறைக்கிறதுக்காக ஓடுவாங்க. இந்த நாட்டில் பல கோடி பேர் வயிற்றை நிறைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணம் தான் முக்கியம். சும்மா ஏங்க, மழை பெய்யுது, 2 வகையான குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் இருக்கிற பிள்ளை அம்மாவை பார்த்து சொல்லும், மம்மி இட் இஸ் ரைனிங், அழகா இருக்குன்னு சொல்லும். இன்னொரு வீட்டில் என்ன தெரியுமா, அம்மா இங்கேயும் ஒழுகுதும்மா, இங்கேயும் ஒழுகுதும்மா, தூங்க முடியலம்மா, ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வச்சு பிடியுமான்னு சொல்லும் போது அந்த வருத்தம் இருக்குது பாருங்க. அப்ப மழையை ரசிக்கணும்னு சொன்னா கூட ஒரு கூரை இருக்க வேண்டும், கூரை இருக்க வேண்டுமானால் பணம் தேவை. சும்மா எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நடுவர் அவர்களே, நான் இப்படி முடிவு பண்றேன். அதாவது நம்ம எத்தனையோ இசைகளை எல்லாம் கேட்போம். சில பேருக்கு இளையராஜா இசை பிடிக்கும், சில பேருக்கு எம்எஸ்வி இசை பிடிக்கும், சிலருக்கு ஏஆர் ரஹ்மான் இசை பிடிக்கும், இன்னும் சிலருக்கு அனிருத் இசை பிடிக்கும். ஆனா உலகத்துல எல்லாருக்கும் பிடிச்ச இசை என்ன தெரியுமா? இந்த ஏடிஎம் அந்த மெஷின்ல இந்த கார்டை உள்ள சொருகி பின் நம்பரை அடிக்கும் போது பணத்தை என்ற மாதிரி சக் சக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. அந்த சத்தத்தை கேட்டதும் அவ்வளவு சந்தோஷம் வரும். அதுதான் நம்ம வாழ்க்கையில முக்கியம். காந்தி நாட்டுக்காக உழைத்தார், நாமெல்லாம் உழைக்கிறது காந்தி நோட்டுக்காக உழைக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மனுஷன் எங்க போய் பாட்டு சத்தத்தை கேட்டிருக்காரு பார்த்தீங்களா? இவ்வளவுக்கு இவர் காடை வீட்டம்மா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சுக்கிட்ட பிற்பாடு இவர் காடை உள்ள சொன்னீங்கன்னா அது பாடிக்கிட்டு இருக்கு. அதை கேட்டு அதை ரசிச்சிருக்காரு. காசு இல்லாத கதை நடக்காதுன்றார். 4 மணிக்கு அந்த பொண்ணு மேக்கப் பண்ண இவருக்கு என்ன வந்துச்சு? யோசிக்க வேண்டாமா நம்ம? அது பாவம், அது ஏதோ ஒரு ஆசைக்கு செஞ்சிருக்கு, இருந்துட்டு போகுது. இவர் முழிச்சாருன்னா பேசாமல் தூங்க வேண்டியதானே? அதையும் உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு பாடு என்னம்மா இந்நேரமா அப்படின்னு கேட்டு அதில் எக்ஸ்கூஸ் மீன்னு வேறு கேட்டாராம். அப்போ இப்படி கேட்டுட்டாருன்னா என்ன மாறுங்க பாருங்களேன். இப்போ இவ்வளவெல்லாம் இருந்தால் எது அர்த்தம் அப்படின்றாரு. இதுக்கு பின்னே இருக்கிறது பணம் யான்றார். அது இல்லாமல் வாழ்க்கை நகராது. எதுவானாலும் சரி, பணம் இல்லாதவன் பிணமாக போயிடுவான். ஆக காசு வேணும்னு நிற்கிறார். இந்த பக்கத்தில் தாய்மார்கள் அவர் பேச பேச சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருந்தால் இங்கேயே இந்த கூத்துனா இவர் வீட்டில் என்ன பாடுபடுவார்? அதான் சில ஆள் வீடுகளிலே இல்லாமையே தெரியுது. வாங்க திருமதி கவிதா ஜவஹர், வாங்க, சொந்த பந்தம்தான், வாங்க.
பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற உடன்குடிவாழ் உடன்பிறப்புகளே, இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற எஃப்எம்ஐ சேர்ந்த நண்பர்களே, ஐடியல் நிறுவனத்தை சார்ந்த ஆன்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து ராஜ்குமார் சார் வந்தாங்க, ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுவும் வந்ததுலேருந்து இந்த பெண்கள் மூஞ்சிகளையா பார்த்துக்கிட்டே வருவார் போல, இவருக்கு வேற வேலை வெட்டியே இல்லை போல. மேக்கப் போடுறீங்களே, அது எவ்வளவு பணம் தெரியுமா? என்னையா பணம் வந்துட போகுது? நீங்கள் அள்ளி அள்ளி அப்படின்னு பவுடர் டப்பாவை விடவா அதிகமாகிற போகுது. 2 நாளைக்கு ஒரு பவுடர் டப்பா அவருக்கு காலி ஆகுது நடுவர்கள். இல்லை, உறிஞ்சதுலையும் ஊத்துறதுலையுமா ஆகிறது விடு. என்ன பாடு. நாங்கள் மேக்கப் போடுறோன்னு சொல்கிறீங்களே, குடும்பத்தின் எத்தனையோ பிரச்சனைகளை வெளி வீட்டுக்கு தெரியாமல் மேக்கப் போட்டு மறைக்கிறோமே, அதை பற்றி என்னைக்காவது நீங்கள் யோசித்துருக்கிறீங்களா? சொல்ல வேண்டாம். சும்மா முகத்துக்கு போடுற மேக்கப்பே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எக்ஸ்கியூஸ் மீ, ரயிலில் போனால் நீங்கள் எங்கே இறங்கணுமோ அங்கே இறங்கி போகிற வழியை பாருங்கய்யா. எதிர்த்த பெருத்தில் யார் உட்காந்துருக்கா, பக்கத்து பெருத்தில் எந்த பாட்டி படுத்துருக்கு, நீங்கள் எங்கே போகணும் அதில் வேற இவருக்கு. ஏன் அந்த பொம்பளைக்கு போக தெரியாதா? என்னைக்காவது உங்க மனைவியை ஒழுங்கா கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல ஒரு உதவி செய்யலாம்னு தான் கேட்டிருக்காரு. தேவை இல்லைங்கய்யா உங்க உதவியை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எங்க போகணும்? ஏர்லி மார்னிங் கல்யாணமா? இல்லைன்னா என்ன செய்ய போறீங்க நீங்க? இதை தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன அநியாயம் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ நேரம் அந்த பொம்பளையே பார்த்துட்டு இருந்துட்டு 5 நிமிஷம் எனக்கே பார்க்க சகிக்கலையே, பெறையும் பார்த்தீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க, இதெல்லாம் ரொம்ப கேவலமா இல்லையா? சரி, என்னமோ போங்க. இதில் வேற அப்படியே வந்து ஆன் த ஸ்பாட்ல கண்டுபிடிப்பு. ஐயா நிறுவனத்தை நடத்துகிறாரே ஐடியல். காசு காரணம் என்ன? காசு, பணம், துட்டு, மணி. இப்போ மேடைக்கு வந்தார்ல ஐயா, நம்ம எல்லாரையும் வந்து கௌரவிக்கிறதுக்கு ஒரு சூட்கேஸ் நிறைய பணத்தையா கொண்டு வந்தாரு? இல்ல, அவங்க மனைவி என்கின்ற சொந்தத்தை மேடையில ஏத்துனாரியா? பணம் பின்னால் இருக்கும், சொந்தம் தான் என்னைக்கும் முன்னால் இருக்கும் என்று இன்னைக்கு ஐயா தீர்ப்புக்கு உதவியா இருக்காங்க. அப்படின்னா 100 கடாய் தருவாங்கன்னு அர்த்தம். உடன்குடி கருப்பட்டியும் கிடைக்கும் என்று வழக்கறிஞர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவரு இன்னொரு விஷயம் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. கையில்லாத மனிதன் உண்டு, கால் இல்லாத மனிதன் உண்டு, வயிறு இல்லாத மனிதன் உண்டா? இதெல்லாம் நீங்க எந்த ஆராய்ச்சி நிறுவனத்துல இருந்து கண்டுபிடிச்சீங்க? நான் கேட்கிறேயா, மனசு இல்லாத மனுஷன் உண்டாங்கய்யா? இல்ல. வயிற்றுல பசியோடு உறங்குகிற யாரோ தெருவுல கிடக்கிறவனை கூட அள்ளி எடுத்து வந்து எந்த தேசத்திலோ பிறந்து இந்த நாட்டுக்கு வந்து அன்னை தெரசா என்கின்ற ஒரு தேவதை ஆதரித்தார்களே, அரவணைத்தார்களே. யாரோ ஒருத்தனுடைய பசி அந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது? கல்கத்தா வீதியில ஒருத்தர் சுருண்டு விழுந்து கிடக்கிறாரு, அவர் அள்ளி ஆட்டோல வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. எல்லா வைத்தியமும் பாக்குறாங்க. அவர் கண் முழிச்சு பாக்குறாரு, ஐயா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு. உங்களை இந்த அம்மா தான் காப்பாத்தினாங்கன்னு சொன்னோடனே அவர் சொன்னாரு, நான் 15 வருஷமா காளி கோவிலில் பூசாரியாக இருக்கிறேன். இத்தனை வருஷமா எனக்கு காட்சி தராத காளி இன்றைக்குத்தான் என் கண் முன்னால் நிற்கிறாள் என்று அவர் சொன்னார். என்றால் இந்த ஜாதி சமய வேறுபாடுகளை எல்லாம் கடந்து அன்பு என்கின்ற சொந்தம் அங்க நிலைச்சு நிக்குதா இல்லையா? இவருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மேக்கப்லயே தான் குறி. ஏதோ ஒரு நாள் பார்த்ததுக்கு இந்த பாடாமா, அதையே எங்களால தாங்க முடியல. இதுல இவருக்கு சவுண்ட் என்ன பிடிக்குமா? இசை. இவருக்கு பிடிச்ச இசை இந்த ஏடிஎம் கார்டை சொருனோடனே சிக்கு 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 சிக்குன்னு ஒரு சத்தம் வருதும்ல, அதுதான் அவருக்கு பிடிக்குமா. ஆனா கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே அண்ணே அந்த பாட்டு போடுங்க, அதுல பாட்டு வருது, எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள் அப்படின்னு ஒரு பாட்டு. உடனே ஒரு சவுண்டை கூட்டி வைங்க அப்படிங்கிறார். இவர் ஜோலி இதே வேலைதான் இவருக்கு. அநியாயமா அப்படியே ஊருக்கு பள்ளிக்கூடத்துக்கு பாடம் நடத்துறத தவிர எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிறாரு இவர். நான் கேட்குறேன், ஒரு நாள் தலைவலியா இருக்குது, கட்டில் அப்படியே படுத்து ஒரு நல்ல பாட்டு கேட்கணும்னு நினைக்கும் போது, அம்மா பாட்டு போடு. மக வந்து மொபைல் ஃபோனில் அப்படியே ஆன் பண்ணுறாங்க. சிக்கு 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 இப்படின்னே கேட்டால் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு அர்த்தம் திருத்தமாக பேசுங்களேன். இப்படி கொலவெறியா நீங்கள் பேசவே கூடாது. நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கடாய் இருந்தால் தான் அவங்க மனைவி அவங்கள வரவேற்பாங்களாம். கடாய் இல்லைன்னா வெட்டி விட்டுருவாங்களா? மனைவிங்கிறவங்க, அவங்க மனைவி ரொம்ப அன்பானவங்க. இவர் ஒரு நாள் காசை தொலைச்சிட்டார் சார். சம்பளம் அப்பெல்லாம் ஏடிஎம் இல்லாமல் சம்பளம் கையில் வாங்கிட்டு போவாங்கல்ல, அன்னைக்கு அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே போனார். இவர் சாதாரணமாக முழிச்சாலே பார்க்க முடியாது, திருன்னு முழிச்சிட்டு போயிருக்கிறார். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இவரே சொன்னது நடுவர் அவர்களே. உடனே ஏன் அப்படி இருக்கீங்க? இல்லைம்மா, 1 மாதம் உழைச்ச பணம் போயிடுச்சு. 1 மாதம் பணம் தான் போனா போயிட்டு போகுது, நீங்க பத்திரமா வந்திருக்கீங்களே அது போதியா, வந்து உட்காருங்கன்னு சொன்னாங்களே, அந்த அன்பான சொந்தம் தாங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அந்த நன்றி கூட இல்லையா? நன்றி விசுவாசம் எதுவுமே இல்லை.
என்னத்துக்கு தான் இவங்க வந்தாங்களே, இதெல்லாம் பக்கத்தில் உள்ளவருக்கு ஐடியா. ஓகே, ஐடியா மணி இவர் தான். இவர்கிட்ட கேட்டு வந்து அவர் வேற வந்து பேசுவார். ஒரு கொடுமையவே தாங்க முடியல சார். பணத்தை வைத்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடை போடவே முடியாது. தென்காசிக்கு பக்கத்துலங்கய்யா ஒரு சின்ன தட்டுக்கடை, கணவனும் மனைவியும் மட்டுமே நடத்துவாங்கல்ல நிறைய கடைகள், சின்னதாக தட்டுக்கடை. ஒரு நாள் நாங்கள் சாப்பிட போயிருக்கிறோம். எங்கள் பக்கத்தில் ஒரு கணவன் மனைவி, ஒரு சின்ன பாப்பா, அவங்களுடைய குழந்தை, 3 பேர் சாப்பிட்டுட்டு போய் பில்லு அந்த மனிதர் சொல்கிறார். நான் வந்து ஒரு 4 தோசை, என் மனைவி 2 இட்லி, பாப்பா வந்து ஒரு தோசை அப்படின்னார். அவர் பில்லு போட்டு கொடுக்குறாரு. இவர் செக் பண்ணிவிட்டு, பாப்பா சாப்பிட்டதை நீங்கள் எழுதலையே அப்படின்னார். நான் பார்த்தேன் அந்த சம்பவத்தை. அந்த மனிதர், சாதாரண தட்டுக்கடை நடத்துகிற அந்த மனிதர் சொன்னார், விடுங்கங்க, அந்த பச்சை பிள்ளை என்னத்தை சாப்பிட்ற போகுது, அந்த பிள்ளை சாப்பிட்ட பணத்தை எல்லாம் வாங்கி நான் என்ன மாளிகையாக கட்ட போகிறேன், குழந்தை தானங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போகட்டுமே என்று சொல்லக்கூடிய மனிதநேயம் நிறைந்த மனிதர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடுவர்களே. இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியுமா? உங்களை மாதிரி ஒரு பெரிய பேரறிஞர் சொற்பொழிவு ஆத்திக்கிட்டு இருந்தாராயா. சைடில் ஒரு பொண்ணு, 8 வயசு பொண்ணு, ஒரு 3 வயசு தம்பியை இடுப்பில் வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் அந்த சொற்பொழிவாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த அறிஞர் இறங்கி போகும்போது, இங்கே வா பாப்பா, 2 மணி நேரம் நீ அந்த பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தியே, அது கனமா இல்லையா, அது வெயிட்டா இல்லையா, அது உனக்கு பாரமா இல்லையான்னு கேட்டிருக்கிறாரு. அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே வந்துருக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இது என்ன பாரமா, இது என் தம்பி இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்கின்ற அந்த சொந்த பந்தத்துக்கு நடுவில் நீங்க எதையுமே பக்கத்துல கொண்டு வர முடியாது நடுவர்களே. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். வட இந்தியால லதா பகவான் கரேன்னு ஒரு அம்மா, அவங்க கணவருக்கு 65 வயசு ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம். திடீர்னு ரொம்ப உடம்பு முடியலன்னு அவங்களை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா பக்கத்தில் அவர் உடம்புக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வேணும். இவங்க ஏழ்மையான குடும்பம், கையில் காசு இல்லை. காலையிலேருந்து அலைஞ்சி கணவரை அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு டீ வடை சாப்பிடுவோன்னு வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அந்த வடை இருந்த பேப்பரில் ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, 2 நாள் கழிச்சு அங்கே ஒரு மாரத்தான் போட்டி நடக்குது, அதில் முதல் பரிசு வாங்குறவங்களுக்கு 10 லட்சம் ரூபா பரிசு அப்படின்னு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் கூட தன் உடல்நிலையை பற்றி யோசிக்கலை, இந்த மாரத்தான் போட்டி எப்படி இருக்குன்னு கூட யோசிக்கலை. தன் கணவன் மேலே வச்சிருக்கிற அன்பை மட்டுமே மையமாக கொண்டு அந்த அம்மா போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. முதல் பரிசு வாங்கினார்கள், தன் கணவனை காப்பாற்றினார்கள் என்பது நடந்த சம்பவம் நடுவர்களே. அந்த சொந்த பந்தம் காட்டுகிற அன்புக்கு ஈடாக நீங்க எதை கொண்டு வந்து நிறுத்த முடியும்? ஐயா, 2 மாசம் முன்னாடி நடந்த சம்பவங்கய்யா. சொல்லுங்க. அர்ஜென்டினான்னு ஒரு நாடு, ஃபெரேரா அப்படின்னு ஒரு அம்மா பைக்ல போயிட்டு இருந்தாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி பயங்கரமா தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. கோமோ ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் எந்த அசைவும் இல்லை, கோமாலே இருக்கிறாங்க. டாக்டர் அந்த கணவரை கூப்பிட்டு சொன்னார், அவ்வளோதான், இனிமேல் மூளைச்சாவு கிட்டத்தட்ட அடைஞ்சிட்டாங்க. நீங்கள் இப்போவுமே கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ஏதாவது மற்றவங்களுக்கு இந்த உறுப்புகளை எல்லாம் தானமாக கொடுக்கலாம், நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்கினோடனே சரிங்க ஒரு 2 நாளில் முடிவுக்கு வந்துடுவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். கடைசி அம்மாவை பார்க்கட்டும்னு வீட்டில் இருக்கிற குழந்தைகளை கூட்டு வந்தாங்க. கடைசி குழந்தைக்கு 2 வயசுங்க. அப்போ வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட தாய்ப்பால் குடி மறக்காத பிள்ளை அந்த பிள்ளை. அம்மா கோமாவில் கிடக்குறாங்க. அம்மாவை பார்த்தோன்னே ஏதோ தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி அப்படியே தட்டி எழுப்பி, அம்மா பசிக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே அத்தனை நாள் கோமாவில் கிடந்த அந்த தாய் படக்குன்னு எந்திரிச்சு அந்த குழந்தையை வாரி அணைத்து தாய்ப்பால் கொடுத்து விட்டு மறுபடியும் கோமாவுக்கு போனார்கள் என்று அந்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் ஒரு தாயின் அன்பை விடவாங்க உங்க சொத்து 10 சமமானது? யோசிச்சு பாருங்க. அன்பான ஒரு அண்ணன், பணம் கூடங்க செல்லாம போயிரு நடுவர்களே. திடீர்னு நம்ம வச்சிருந்தா 500 ரூபா 1000 ரூபாய் காணாம போச்சுல, செல்லாம போச்சுல. உறவு என்னைக்காவது செல்லாம போகுமா? இனிமே உங்க சித்தப்பா இவர் கிடையாது, ஆளு வச்சுக்கிட்டு அலையுது, அதை வச்சுக்கிட்டு இது இனிமே இவங்க உங்க அத்தை கிடையாது, இனிமே இது உங்க தங்கச்சி கிடையாது, இவங்கெல்லாம் செல்லாம போயிட்டாங்க, இதுக்கு பதிலாக நாங்க வேற அக்கா தங்கச்சி தருவோம்னு சொல்றாங்க. இல்ல, சொத்து வந்து மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் சொந்தம் மட்டும்தான் நிலையானதாக இருக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பயங்கரமா பேசியிருக்காங்க நடுவர் அவர்களே. ஒரு மனிதன் சொத்து சுகத்தை எல்லாம் இழந்துட்டான்னு வைங்களேன், அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? சொத்து சுகமே இல்லாத மனிதனை ஏழைன்னு சொல்லுவோம். ஆனா சொந்த பந்தமே ஒருத்தனுக்கு இல்லைங்க, அவனை என்ன சொல்லுவோம்? அனாதை என்று சொல்லுவோம். ஆமா, ஏழை என்கின்ற வார்த்தையை விட அனாதை என்கின்ற வார்த்தை வலி மிகுந்தது. பணத்தை என்னைக்கு வேணா சேர்த்துக்கலாம், ஆனால் கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் தான் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் வருவார்கள் என்கின்ற காரணத்தினால் சொத்து பத்தை விட சொந்த பந்தங்கள் தான் நமக்கு எப்போதும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. காசு இல்லைன்னா நம்மளை வந்து ரொம்ப ஒன்றும் இல்லாத பய, வெறும் பய, ரொம்ப சாதாரணமாக சொல்கிறது வெறும் பய.
ஆனால் நமக்கு ஆள் பலம் இல்லைன்னு வச்சுக்க, சொந்தம் இல்லைன்னா அது கழுத அனாதி கழுத. அது யார் கழுதின்னு சொல்ல முடியாது, அனாதி. அப்படின்னா கடவுள் ஒருத்தந்தான் அனாதி, ஒரு அனாதியான ஆள். அந்த கடவுளோடு சேர்த்துருவாங்க நம்மளையும், ஒன்றும் இல்லை அனாதியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாதி இல்லாமல் போயிடுவோம்யா. இந்த செய்தி சொல்கிற விலை கிடைச்சாயா அவங்களுக்கு? எவ்வளோ தெளிவாக பேசியிருக்காங்க. நீங்கள் நேரம் பஸ்ஸில் போகிறவங்களையும் காரை ட்ரெயினில் போகிறவங்களையும் பார்த்துக்கிட்டே திடுறீங்க. அது பிரயோஜனப்படாது. மகிழ்ச்சி எங்கேருந்து வருமையா அதை சொல்லுங்கய்யா. எங்கெங்கே என்ன வருமா? அது அர்ஜென்டினா. இங்கன்னு கண்ணுங்கன்னு கிடையாது, அர்ஜென்டினாவில் இல்லை வட இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருந்து செய்திகளை கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். இவ்வளவெல்லாம் இருக்குது.